ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்டேட் பார்ப்போம். அவேர்னஸ் நியூஸ் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் 3 முக்கியமான விஷயங்கள் ஸ்டேட் லெவலில், அப்புறம் நேஷ்னல் லெவலில், அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிகிட்ருக்கோம். என்னென்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1992 அப்போ வந்து ரியோ டி ஜெனீரோவில் வந்து நாடுகள்லாம் கூடி நம்ம இந்த கிளைமேட்டை வந்து எப்படி வந்து மனிதர்கள் வாழக்கூடிய அளவுக்கு வச்சுருக்குறது அப்படின்னு, இந்த கிளைமேட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு முடிவு எடுத்தாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்காக அவங்க வருஷம் கூடி சில முடிவுகள் எடுத்து இப்படி தான் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து தடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இப்போ COP29. காப்புங்கிறது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அந்த நாடுகள் எல்லாருமே இருக்கிறது தான் அந்த காப்புன்னு சொல்லுவாங்க. இந்த COP29 வந்து இப்போ பாக்கு, அசர்பைஜான் நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம அப்டேட் என்னென்னா, இப்போ தான் நேற்று தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே முடிய வேண்டிய டைம் இல்லாமல் ஒரு நாள் தள்ளி போயிருக்கு சில விஷயங்கள்னால. இந்த பாக்குவில் வந்து என்ன இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபண்டு, இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணணும், கிளைமேட் சேஞ்சுக்கு நம்மளை எப்படி அடாப்ட் பண்ணணும்னு இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த ஃபண்டை வந்து டெவலப்டு கண்ட்ரி தான் வந்து ஃபண்டை வந்து கொடுக்கணும். எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா, இப்போது $1.5 ட்ரில்லியன் அளவுக்கு 2035 வரைக்கும், 2035 வரைக்கும் இயர் பேசிஸில் இயர் பை இயர் வந்து $1.5 ட்ரில்லியன் அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கொடுக்குறதா ஒத்துக்கிட்ட டெவலப்டு கண்ட்ரிகள் வந்து இதை ஒத்துக்கலை. அதனால தான் இப்போ நெகோஷியேஷன் போயிட்டுருக்கு. அப்படி நெகோஷியேஷன் போயிட்டுருக்கும்போது இது எவ்வளோ தரேன்னு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் $200 மில்லியன் தான் வந்து எங்களுக்கு இயர்லி வந்து தர முடியும் அப்படிங்கிற அளவில் வந்து நெகோஷியேஷன் போயிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப பேர் மினிமம். இது வந்து அவங்க கேட்டதோ ட்ரில்லியனில், ஆனால் இவங்க கொடுக்குறதோ பில்லியனில். அதுவும் பில்லியனில் வந்து பாதிக்கும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு 500 பில்லியன் இருந்தால், 1000 பில்லியன் இருந்தால் 1 ட்ரில்லியன், 500 பில்லியன் இருந்தால் அரை ட்ரில்லியன். ஆனால் இது அதுவும் இல்லாமல் 250 பில்லியன் தான் தராங்க. பில்லியன் தான் வந்து இயர்லிக்கு தர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நெகோஷியேஷனில் ஒத்துருக்காங்க. அதனால் இந்த நெகோஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால்மேட்டில் இருக்குது. இந்த நெகோஷியேஷன் எப்படி முடியும் அப்படிங்கிறது வந்து நாளைய பேப்பரில் வந்து நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சிடும் நெகோஷியேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இந்த பணம் கொடுக்கறத வந்து எந்த ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வராங்கன்னா, நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல்ஸ் அப்படின்னு NCQG அப்படின்னு ஒரு புது கான்செப்டை போன 2023 COP28 துபாயில் நடந்தபோது இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல்ஸ் அப்படின்னா, இந்த கோல்ஸ் வந்து அவங்க நியூவாக செட் பண்ணுறாங்க. இந்த கோல்ஸ் வந்து அப்போ தான் வந்து நம்ம இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனால் UN வந்து நிறைய பாதிக்கப்படுது நம்ம எர்த்து. இதை வந்து கண்டெயின் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு நோக்கம். இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி, COP பார்ட்டிஸ், இதுதான் அவங்களோட நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு பணம் இருந்தால் தான் எதையுமே வந்து செயல்படுத்த முடியும். மணி இருந்தால் தான் அந்த மாடலில் வந்து எதையுமே செயல்படுத்த முடியும். ஸோ அதுக்கான ஃபண்ட் ரைசிங்காக வந்து இப்போ மெயினாக அந்த ஃபண்ட் ரைசிங் இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ டார்கெட்டில் நாங்கள் இப்போ முடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே எடுக்கலை. இதே நீங்கள் பழசு பார்த்தீங்கன்னா, இப்போது பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா, இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் குறைப்போம், இது மாதிரி 2 டிகிரி செல்சியஸை வந்து தாண்ட விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சில முடிவுகள் எடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறை பேஸ்டாக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இவ்வளோ ட்ரில்லியன் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நேரடியாகவே டெவலப்டு கண்ட்ரிக்கு கேட்குறாங்க. இவங்க எப்படி கண்ட்ரியை பிரிச்சுருக்காங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா ஒரு சர்டைன் கீழே பர்காபிட்டா இன்கம் இருக்குது, ஜிடிபியில் பர்காபிட்டா இன்கம் இருக்கிற கண்ட்ரிலாம் வந்து டெவலப்டு. சர்டன் பர்காபிட்டா அளவுக்கு ஜிடிபி இல்லாத கண்ட்ரிங்க வந்து டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு இவங்க பிரிக்கிறாங்க. அது ஒரு நாம்ஸு. இன்னும் சில அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அவங்க லக்ஸுரியாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசு பொருளாக இருக்குது. இது வந்து இப்படியே நாளைக்கே இதே பேசு பொருளாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், இது நடக்கிறது வந்து உலகம் முழுக்க ஒத்து பார்க்குறாங்க. எல்லா நாட்டோட தலைவர்களும் அங்கே போயிருக்காங்க. இந்த இதை வந்து நம்ம முடிவெடுக்கணும்,
இது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இங்கே பாக்கு அந்த அசர்பைஜான் அங்கே முடிவெடுக்கிறது வரைக்கும் அவங்க வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து நம்ம ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் போவோம். நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நேற்று நியூஸோட வந்து ஃபார்வேர்டு தான் அது. என்னென்னா அதானி குழுமத்து மேலே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யூஎஸ்ஏ வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த குற்றச்சாட்டுனால இப்போ புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. இதில் எவ்வளோன்னா நேற்று நம்ம டைம் படி வெள்ளிக்கிழமை அதானி ஷேர்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 19% வந்து குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி 8% அது குறைஞ்சிருக்கு. அதோட இம்பேக்ட் பார்த்திங்களா கம்மியாகிட்டே வருது. நியூஸ் வந்தபோது ஒரு 19% 20% அளவுக்கு அவங்களோட பங்கு சரியுது, நெகட்டிவாக இருக்காங்க அதானி குரூப் அப்படின்னு. அதே கொஞ்சம் ஒரு நாள் போகவிட்டு அது அப்படியே மைல்ட் ஆகிடுச்சு, அடுத்து கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம உடனே பார்த்தோம். இதே மாதிரி தான் போன வருஷமும் 2023 அவங்க பார்த்திங்கன்னா ஹிண்டன்பர்க்குன்னு ஒரு நிறுவனத்தை வச்சு அது ஒரு நியூஸ் மீடியா வச்சு அது மூலிமா ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. இது மாதிரி அதானி குரூப் வந்து நிறைய கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் வந்து இதில் என்னென்னா இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு இதை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தை எப்படியாச்சும் கீழே குறைக்கணும். ஏன்னா இந்த அதானிங்கிறது வந்து க்ரீன் எனர்ஜியில் வந்து நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது. அதை வந்து இந்த மாதிரியான வெளியில் இருக்கக்கூடிய சக்திகள் வந்து அதை தடுக்க பார்ப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது நம்ம அதானி குழுமத்து மேலே வந்து நம்பிக்கை வச்சு பங்குகளை வந்து நிறைய வாங்கணும். ஓவராலாக சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இதில் தான் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு வளர்ச்சியில் முடிஞ்சிருக்கு. அதே நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50-50 வந்து ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியில் முடிஞ்சாலும் ஆனால் அதானி குழுமம் அந்த குழுமத்தோட இது பங்கு மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு இந்தமாரி தான் ட்ரேட் ஆகும். அப்புறம் இந்த நியூஸ்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் அதானி வந்து தன்னோட இதுபடி மேலே வந்துடுவாங்க, எப்படி வரணுமோ அந்த மாதிரி வந்துடுவாங்க. அது ஒன்று. அடுத்து 3வது நியூஸ் பார்ப்போம். இது ஸ்டேட் லெவல் நியூஸு. 2 ஸ்டேட் நியூஸை நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படின்னு ஒரு ஹப்பை வந்து உருவாக்க போகிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சேர்ந்து. ஏன் அப்படி உருவாக்குறாங்கன்னா இப்போ கிளைமேட் ரிலேட்டடாக நிறைய வந்து டிசீஸ் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து பரவுறதா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஹப்பை உருவாக்கி இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த கிளைமேட் ரிலேட்டடாக என்னென்ன நோய் பரவுதோ அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணலாம், அதுக்கு எப்படி மருந்து தயாரிக்கலாம், இல்லை அது ப்ரிவென்டிவ் அது வர முடியாமல் இருக்கிறதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஹப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரவேற்க வேண்டியது தான். அதேமாரி கிளைமேட் ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிளைமேட் வந்து ஒரு செய்தி என்னென்னா கிளைமேட் ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன பாதிப்பு வரும், ஏஐயை பயன்படுத்தி அதை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்டு இந்த இனிஷியேட்டிவோட தொடர்ந்து இனிஷியேட்டிவ் தான் இதுவும் நம்ம அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப ப்ரோஆக்டிவாக ஏஐயை வந்து எப்படி கிளைமேட் சேஞ்ச் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம். அடுத்து இன்னொரு நியூஸ் என்னென்னா இது வந்து நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே நடந்தது. எங்கன்னா முதலாக கேரளாவில் புனலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நோவாங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஹியூமனாய்டு ஒரு லேடி டீச்சரை வந்து பேர் நோவா அவங்கள வந்து கிளாஸ் எடுக்க வச்சுருக்காங்க. ப்ரைமரி ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட இந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு வந்து எடுக்க வச்சுருக்காங்க. அதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த நோவா வந்து அவங்களுக்கு பிடிச்ச பசங்கள்கிட்டேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதோட ப்ரோக்ராமிங்லேயே எல்லா புக்ஸையும் இந்த ப்ரைமரி இதோட இருக்க புக்ஸு எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து அதை வச்சு சொல்லிடுது. இதுதான் வந்து அந்த நோவாவோட ஒரு திறமை. இது வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் இது மாதிரி ஸ்கூலுக்கு போய் ஒரு ஹியூமனாய்டு ரோபோவை வந்து பயன்படுத்தி கிளாஸ் எடுத்துருக்காங்க ஒரு நாள் முழுக்க. அது ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா இந்தியா வந்து ஏஐயில் வந்து குளோபல் லெவலில் வந்து அகேடாக இருக்காங்க பல பேரை விட அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் மோடி அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருப்பார் அமெரிக்கா போகும்போது, ஏஐ அப்படின்னா என்னென்னா அமெரிக்கா இந்தியா பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறார். ஏங்கிறது அமெரிக்கா, ஐங்கிறது இந்தியா பார்ட்னர்ஷிப்பு. அதனால் ஏஐ வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும், ஏஐயோட எதெல்லாம் பெனிஃபிட் உள்ளதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதே ஏஐ காலத்தில் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது டீப் ஃபேக்குனால் ஒருத்தவங்க வீடியோவிலே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க இருக்கிற மாதிரியும் ஒருத்தவங்களை நம்ம க்ரியேட் பண்ணி அதை பரவ விடுவாங்க. இது டீப் ஃபேக்கு. அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான பிஸ்ஸிங்,
சைபர் க்ரைமு இதுவும் அதே வேகத்தில் வளர்ந்துட்டு தான் வருது. ஏஐ வளர்கிற மாதிரி இதையும் நம்ம கவுண்டர் பண்ணணும். இது கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் வந்து ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க, IC4ன்னு, அதாவது இந்தியன் சைபர் க்ரைம் கோஆர்டினேட்டர் சென்டர்னு. இந்த சென்டரில் வந்து 1930 அப்படிங்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் அடித்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லலாம். ஏதாச்சும் இந்த இதில் லாஸ் ஆகிருந்துச்சுன்னா, டிஜிட்டலில் ஆன்லைனில் ஏதாச்சும் நீங்கள் தொலைச்சிருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து புகார் கொடுத்தோம்னா நான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. என்னென்ன உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்கோ அதை பண்ணுறதுக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏஐன்னு ஒரு புது வரும்போது அதோட நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் பார்த்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்து தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். ஆனால் ஏஐ வந்து தவிர்க்க முடியாத ஒரு டெக்னாலஜி ஆகிடுச்சு. நம்ம எல்லா இதுலேயும் பயன்படுத்த போகிறோம். ஆனால் அதை எப்படி கண்ட்ரோலாக ரெகுலேஷனாக நல்லதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆக்ட் மூலயமா, ஒரு ரூல்ஸ் மூலயமா நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்து அதை நம்ம கண்டிப்பாக செயல்படுத்தணும். எப்படி யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து ஒரு ஏஐக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்களோ அதுமாரி நாமளும் சீக்கிரம் கொண்டு வரணும். அப்போ தான் இது நமக்கு நன்மை தரும். நன்றி. இன்றைக்கான வீடியோவில் இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். நன்றி.